தம்ப்நெயில்லையே பார்த்துருப்பீங்க, மாஸ்டரிங் டிஎன்பிஎஸ்சி 30 டேஸ் சேலஞ்ச் மூலிமா ஒன்றுமே தெரியாத சிலபஸை என்ன அப்படின்னு நம்ம கைக்குள்ளே ஈஸியாக வைக்க முடியும். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இதில் ஒரு சப்ஜெக்ட்டுமே ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது. இதை படிக்கிறதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு கான்ஃபிடென்ஸும் நாலேஜும் பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த 30 டே சேலஞ்ச் அப்படிங்கிறத 4 கேட்டகரியாக, அதாவது 4 வாரங்களாக நம்ம பிரிக்கலாம். வீக் வைஸ் பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு முதல் வாரம் அண்டர்ஸ்டாண்டிங் த எக்ஸாம் பேட்டர்ன். வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ 7 டேஸ் வரிசையாக இருக்குது. நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற சிலபஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. குரூப் 1, 2 and 4 மட்டுமே எக்ஸாம் இல்லை, நிறைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நமக்கு பிடிச்ச வேலைக்கு போகிறதுக்கான எக்ஸாம்ஸும் அங்கே இருக்குது. அப்போ நமக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதோட ஸ்டடி சிலபஸை எடுத்து பார்க்குறோம், ஷெடியூல் பண்ணுறோம். ஒரு சப்ஜெக்ட்டும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அலோகேட் பண்ணி அதுக்கு தேவையான புக் மெட்டீரியல்ஸை நம்ம கேதர் பண்ணுறோம். அது புக்ஸாக இருக்கலாம், ஆன்லைன் சோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஆப்பாக இருக்கலாம். நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஒரு சின்ன டெஸ்ட்லையுமே நம்மளுடைய லெவலில் நம்ம டயக்னாஸ்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். இப்போ நம்ம கரண்ட் லெவலில் இருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை டயக்னாஸ்டிக் பண்ணுறது மூலிமா உங்கள் டெஸ்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டே 5 நம்ம ஜென்ரல் நாலேஜை நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஜென்ரல் நாலேஜ் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் நமக்கு கேட்கறனால நம்ம டே டு டே நமக்கு ஜிகேவை இம்ப்ரூவ் பண்ணணும். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு ஏன்ஷியன்ட், மெடிவல் அண்ட் மாடர்னு 3 கேட்டகரியாக பிரியறனால ஹிஸ்ட்ரிக்கு நம்ம தனியாக நோட் போட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம இந்த 6 நாள் என்ன படித்தோம் அப்படிங்கிறத 7வது நாள் ரிவிஷன் பண்ணி கொஷின்ஸ் போட்டு பார்க்கலாம். வீக் 2 பார்த்துடலாமா? கோர் சப்ஜெக்டை டீப் டைவ். அப்போ கோர் சப்ஜெக்டுக்குள்ளே பூந்து போய் படிக்க சொல்கிறாங்க. இதில் 7 கேட்டகரி, அதாவது 7 டிஃப்ரெண்ட் டேஸ்க்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. கோர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அது மேஜரான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜாகிரஃபியை எடுத்துக்கலாம். ஜாகிரஃபி அப்படிங்கிறது நம்ம ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜாகிரஃபின்னு பிரிக்கலாம். இது இந்தியா லெவலையும் படிப்போம், தமிழ்நாடு லெவலையும் படிப்போம். டிஎன்பிஎஸ்சிக்கு நமக்கு தமிழ்நாடு லெவலில் தான் வேணும். அடுத்து பாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா கான்ஸ்டியூஷன், கவர்னன்ஸ், ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. நமக்கு அரசியல் அமைப்பில் நம்ம அரசாங்கத்தை எப்படி நடத்தணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, ரைட்ஸ் என்ன, நமக்கு அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எக்கனாமிக்ஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னம்னா ஓவரால் நம்ம இந்தியன் எக்கனாமி பார்ப்போம், வேர்ல்டு லெவல் எக்கனாமி பார்ப்போம். வேர்ல்டோட கம்பேர் பண்ணால் இந்தியா எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதோட டெவலப்மெண்ட் பார்ப்போம். எந்தெந்த ஏரியாவில் நல்லா டெவலப் ஆகிருக்கு, எதில் இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நல்லா உள்ளே போய் கோர் சப்ஜெக்டை அனலைஸ் பண்ணணும். டே 11 நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. புதுசு நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன்ஸ் என்ன, அதுக்காக நமக்கு நாட்டுக்கு கிடைச்ச கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டேக் அ ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட். இப்போ சொன்னது எல்லாமே அனலைசிஸ் தான். இதை வச்சு நம்ம நல்லா படித்து முடிச்சக்கப்புறம் மார்க் டெஸ்ட் நம்ம போடலாம். அது ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டாக இருக்கலாம், அக்கார்டிங் டு யோர் கன்வீனியன்ஸ். நீங்கள் டே பை டே போட்டாலும் ஓகே தான், வார கடைசி போட்டாலும் ஓகே தான், மொத்தமாக படித்து முடிச்சு நான் போடுவேன் அப்படின்னாலுமே ஓகே தான். அடுத்து நம்ம மார்க் டெஸ்ட் போட்டால் வேலை முடிஞ்சுதானா? கிடையாது. ரிவ்யூ பண்ணணும். என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரிவ்யூ எடுக்கணும். ரிவ்யூ எடுத்து வாரம் அதை ரிவிஷன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஓவரால் மேலே கொடுத்த எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிவிட்டு கன்சால்டேட் பண்ணோம் அப்படின்னம்னா செகண்ட் வீக்கோட லேர்னிங் நமக்கு இங்கே ஓவர் ஆகுது. வீக் 3 போகிறோம், அட்வான்ஸ்டு ப்ரிப்பரேஷன். இப்போ நம்ம ஓவரால் சிலபஸ் என்ன பார்த்தாச்சு, உள்ளே பூந்து டீப்பாக படித்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான ப்ரிப்பரேஷனில் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் போகிறோம். அட்வான்ஸ் லெவல் அப்படின்னா நமக்கு மெயின்ஸ் கேட்டகரியை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயின்ஸில் புதுசாக சேர்த்த எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி நமக்கு இருக்குது. இதில் நம்ம கேஸ் ஸ்டடிஸ் படிக்கணும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் படிக்கணும், ஹியூமன்ஸ் பற்றி கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் லாங்குவேஜ் பற்றி நமக்கு நல்லா கோராக படித்து முடிச்சுட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லிட்ரேச்சர், கிராமர், காம்ப்ரிஹென்ஷனில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பேசிக்கான மேக்ஸ், பேசிக்கான ரீசனிங் எல்லாமே நம்ம எழுதி பார்க்கும்போது தான் அதை நம்ம கற்றுக்க முடியும். தனியாக உட்காந்து கஷ்டப்படுறதுக்கு நமக்கு குரூப்பாக படிக்கிறதுக்கு மெம்பர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கஷன் செஷன்ஸ் எல்லாமே குரூப்பாக பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து எக்ஸ்ப்ளோர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஓவரால் நமக்கு சிலபஸ் தெரிஞ்சிருச்சு, என்னெல்லாம் இருக்குது தெரிஞ்சிருச்சு, கோரா என்ன படிக்கணும் தெரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு அடுத்து ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எங்கே தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கடுத்து டைம் செட் பண்ணி நம்மளோட டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டாக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற நம்ம ஸ்ட்ராட்டஜி நமக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது உங்களுக்கு ஒரு சூப்பர் டைம் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கும். நிறையா டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டான டைமில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் மேனேஜ்மெண்ட்டை இதை வச்சு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்குவீங்க.
லாஸ்ட்டாக 4th வீக் ரிவிஷன் அண்ட் ஃபைனல் டச். இதை நம்ம முடித்தோம் அப்படின்னா 30 நாள் சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது மூலிமா டிஎன்பிஎஸ்னா என்ன அப்படிங்கிற ஓவரால் ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரிஞ்சிடும். டே 22 நம்ம படிச்சிருக்க கீ கான்செப்டை நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் ஜெனரல் ஸ்டடீஸை சேர்த்துக்கிட்டு. அதுக்கடுத்து நம்ம தமிழ் லாங்குவேஜ் பற்றி இம்பார்ட்டண்ட்டான ஆத்தர்ஸ் ஒர்க்ஸ் பார்க்குறோம். தமிழ் லாங்குவேஜ் பற்றி முன்னாடியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இங்கே தான் பார்த்தோம். தமிழ் லாங்குவேஜில் இருக்க லிட்ரேச்சர், கிராமர், காம்ப்ரிஹென்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதில் இருக்க ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பார்க்குறோம். ஏன்னா இது நிறையா பேர் வரும், நிறையா ஒர்க் வரும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 4th வீக்கில் இதை பற்றி பார்க்குறோம். கரண்ட் அஃபேரை டே பை டே நம்ம ரிவிஷன் பண்ணிட்டே வரும். வீக்லி, மந்த்லி அப்படின்னு ஓவராலாக ரிவிஷன் பண்ணி முடிச்சக்கப்புறம் 6 மாதத்துக்கு ஒருக்கா கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட நோட்ஸ் நம்ம கேதர் பண்ணி வைக்கிறோம். மார்க் டெஸ்ட் போட்டாச்சு, எல்லா சப்ஜெக்ட்டும் இப்போ கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் த டெஸ்ட் ரிசல்ட். வாரம் எழுதுன டெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். குயிக்காக ஒரு ரிவிஷன் பண்ணுறோம். ஃப்ளாஷ் கார்ட்ஸ், மைண்ட் மேப்ஸ் அது மாதிரி நம்ம வச்சு குயிக்காக ரிவிஷன் பண்ணி முடிக்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்? ரிலாக்ஸாக, ஃபோக்கஸாக, மென்டல் வெல்னஸோட எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் மெடிடேஷன், யோகாலாம் பண்ணி ரெடி ஆகுறோம். இப்போ ஃபைனல் ரிவிஷன். ஃபைனலாக நம்ம வந்து கீ ஃபேக்ட், ஃபார்முலா இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதுக்கடுத்து நமக்கு தேவையான எக்ஸாமுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம். இது 30 டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து ஓவராலாக 30 நாளில் படித்து முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி கிடையாது. இந்த 30 டேஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பிளாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கிறது. இதை வந்து நம்ம 6 மந்த்துக்கு, 1 இயருக்கு எதுக்கு அப்ளை பண்ணாலுமே இது நமக்கு அப்ளிகபிள் ஆகும். இங்கே டே 1 அப்படின்னு கொடுத்துருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணாலும் நமக்கு இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஓவராலாக நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ் வந்து இதுதான். இது எல்லாமே நம்ம படித்து முடிச்சக்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கிராக் பண்ணுறது பாசிபிள் அப்படிங்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட் நமக்கு வரும். ஸோ 30 நாள் அப்படின்னு கொடுத்துக்கிறத கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. 30 நாளில் முடிச்சிடலாம் அந்த கேட்டகரியில் கிடையாது. இதை ஒரு பர்சனுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆகும். டிப்ஸ் டு சக்ஸஸ் அப்படின்னு சிம்பிளாக அழகாக இங்கே ஒன்று இருக்குது. ஸ்டே கன்சிஸ்டன்ட். ஒரு நாளைக்கு இவ்வளோ மணி நேரம் படிக்கணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் அந்த மணி நேரத்தை கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. இங்கே ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறது டெய்லியும் மேக்ஸ் போட்டு பார்க்குறது, ரீசனிங் போட்டு பார்க்குறது, மார்க் டெஸ்ட் எழுதுறது இதெல்லாம் தான். ஸ்டே அப்டேட்டட். கரண்ட் அஃபேரை டே டு டே நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது தான் ஸ்டே அப்டேட்டட். ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் நமக்கு கரண்ட் அஃபேரை வச்சு தான் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால அப்டேட்டடாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்தி லைஃப் ஸ்டைல். படிப்பு அப்படின்னு நம்ம ஹெல்த்தை பார்க்காம ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிறது மூலிமா நம்மளால் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுங்கிறது கஷ்டமாயிரும். ஸோ எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு ஹெல்த்தும் இம்பார்ட்டன்ட். மெயின்டைன் அ பேலன்ஸ்டு டயட். டே டு டேல பேலன்ஸ்டு டயட்டை மெயின்டைன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். மினிமம் ஒரு 6 to 7 hours ஆச்சும் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 8 hours தூங்குறது மூலிமா பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு இந்த 30 டே சேலஞ்ச் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நியூவாக இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இது நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும். நம்ம 270 டேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸில் புதுசாக ஒரு லான்ச் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு 270 டேஸும் ஃப்ரீயான கைடன்ஸ், கோச்சிங் ப்ளஸ் மார்க் டெஸ்ட் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றின டே டு டே அப்டேட் தெரிஞ்சுக்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் டெலகிராமோட நேம் ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். அதே நேம் தான் நமக்கு யூடியூப் சேனல்லையும். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே டு டே அப்டேட் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.